ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடானடி சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இதை குஜராத்தியில் ஃபஃபடான்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை நான் 3 மெத்தடில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்றதை சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம உடானடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்படி கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஜலிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஓமம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஓமத்தை எதில் சேர்த்தாலும் கையால் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கையால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கையால் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், கையால் இந்த மாதிரி பிடிக்கும்போது எவ்வளோ அழகாக நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் நம்ம எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ இது கரெக்டான பதமாக இருக்குது. அடுத்தது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தமே 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் தான் தண்ணீர் தேவைப்படும். நம்ம ஒரே டைமில் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சி கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கணும். இதை செய்யறது ரொம்பவே ஈஸியான வேலைங்க. இதை நம்ம நினச்சோடனே செய்யறதுக்கு ரொம்பவே சுலபமான வேலைன்னு சொல்லலாம். இதை நம்ம அப்பளத்துக்கு பதிலாக கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதை எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லாவே வரும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம பிசைஞ்சிட்டு ஊற வைக்கலாம் வேண்டாம். பிசைஞ்ச உடனேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லாவே பிசைஞ்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை 2 பாகமாக ஆக்கிக்கலாம். இதில் 1 எடுத்துகிட்டு கையால் நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணதை எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட சப்பாத்தி செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையில் 1 எடுத்துகிட்டு கையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக தேய்ச்சதுக்கப்புறமா இதை நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சுட்டு இப்போ இதை மேலேருந்து கீழே பொறுமையாக நம்ம தேய்ச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா திருப்பி ஒரு வாட்டி நல்லா ஈவனாக மேலேருந்து கீழே நல்லா தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்துகிட்டு இதை நீங்கள் லேசாக இப்படி பண்ணிங்கனாலே போதும். அழகாக ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. இதை செய்யறது ரொம்பவே ஈஸி. அடுத்து இன்னொரு மெத்தடில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதிலையே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பால் எடுத்துகிட்டு கையால் நல்லா தேய்ச்சிட்டு வச்சிடலாம். இதை மேலேருந்து கீழே நல்லா உருட்டிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். பாருங்கள், நீட்டாக வருது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரியே ஒரு கத்தி வச்சுட்டு இப்படி எடுத்தோன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், இதுவும் நல்லாவே சூப்பராக இருக்குது. இப்போ 3வதாக ஒரு மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி கட்டையிலேயே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு ஓவல் ஷேப்பில் வச்சுட்டு நம்ம கையில் இந்த ஏரியாவை யூஸ் பண்ணணும்.
இப்படி வச்சுட்டு தேய்ச்சிட்டே போனோன்னா கொஞ்சம் கூட எங்கேயுமே ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இதையும் நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு அப்படியே பொறுமையாக எடுத்தோன்னா அழகாக நீட்டாக வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துடுச்சு. இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட்லேயே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். நம்ம அப்பளம் பொரிக்கிற நேரம் தாங்க இதுக்கும். நம்ம சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிடலாம். மிதமான சூட்டில் ஹை டு லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரியே பொரித்து எடுத்துடலாம். இதை நம்ம பொரிக்கும் போது கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்காது. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட நல்லாவே வெந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் பொரித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.